என் அன்பு தங்கமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, அமாவாசை நாளில் உன் குலதெய்வத்திடமிருந்து உன் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை தவிர்த்து விடக்கூடாது. என் குழந்தையே, நீ கேட்காமல் சென்று தவறிழைத்து விடாதே என்று உன் அம்மா சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன் குலதெய்வத்திடமிருந்து உன் செவி வந்து சேர்கின்ற செய்தி உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் பட்சத்தில் அதை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் இதை உன்னிடத்தில் முக்கியமான செய்தியாக கொண்டு வந்து உன் தாயானவள் சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் என்பது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக எந்த காலத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது. அப்படியே வருகின்ற கஷ்டங்கள் கூட வந்த இடம் தெரியாமல் திரும்பி சென்றுவிடும். எதையுமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பெரிதாக எதிர்பார்த்து நிற்க வேண்டும், மற்றவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று நீ யோசிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஒருபொழுதும் இல்லை. நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். என் குழந்தையே, குலதெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வரவழைக்க தினமும் காலையில் வாசல் தெளித்ததும் 2 கற்பூரத்தை எரியவிட்டு அது முழுமையாக எரிந்து முடித்ததும் நீ உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் குலதெய்வத்தினுடைய அருள் உன் இல்லம் முழுக்க நிறைந்து நிற்கும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் சந்தோஷங்களும் நீ சட்டென்று பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய மனது எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சாத்தியமாகும். நீ நினைத்தால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு ஒரு நாளும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாரால் இங்கு உன்னை என்ன செய்துவிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் குறைந்தபட்சம் உன் மனதை அவர்களால் வேதனைப்படுத்த முடியும். அதை தாண்டி அவர்களால் வேறு எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி அடுத்தவர்களின் கண்ணீரை காண துடிக்கின்ற இந்த மனிதர்களை உன் குலதெய்வம் ஒரு நாளும் மன்னிக்காது. தேதி எப்படி கிழித்தெறிகின்றாயோ அதுபோல உன்னுடைய கவலைகளை எல்லாம் தினமும் நீ கிழித்தெறிந்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக எண்ணி நீ புதுமையான வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழ வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கும் என்று எண்ணி வேதனைப்படாமல், இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதில் நாம் நமக்கானதை எடுத்து கொள்ள வேண்டும் என்று நீ சிந்தித்தாலே போதும். உனக்கானவை அத்தனையும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும். என் பிள்ளையே, பொதுவாக இந்த அனுபவம் உன்னை எப்பொழுதுமே அமைதியாக்கி விடுகின்றது. ஏன் தெரியுமா? அனைவரையும் படித்து விட்டாயல்லவா, இதன் பிறகு ஆர்ப்பாட்டமே இந்த வாழ்க்கையில் தேவையில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ அமைதியாகி விடுகின்றாய். இந்த அமைதி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்ததல்லவா? எளிமையை காட்டிலும் ஏற்றம் தரக்கூடிய செல்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவ்வளவு செல்வம் உன்னிடத்தில் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை என்றாலும் சரி, எளிமையாக நீ எப்பொழுதும் வாழத் தொடங்கினால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதுபோல பொறுமையை காட்டிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய ஆயுதம் என்று இங்கு வேறெதுவும் இல்லை. உன்னுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பொறுமை உனக்கான வெற்றியை உன் கைகளில் மீட்டு கொண்டு வரும். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா?
உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய இன்றைய பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னுடைய கற்பனைகள்தான். உன்னுடைய கற்பனையினால் உன் வாழ்க்கையில் அது நடக்கும் இது நடக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அதாவது இப்பொழுது உனக்கு ஒரு வீடு வேண்டும், உனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் என்றால் கற்பனையிலேயே ஒரு வீட்டினை கட்டி முடித்து விடுகின்றாய். அப்படியானால் அது உனக்கு கிடைப்பதற்கு சில காலங்கள் தாமதமாகும் பொழுது அது மேலும் மேலும் உன்னுடைய மனதை காயப்படுத்துகின்றது, உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை உருவாக்குகின்றது. இது போன்ற கற்பனை வளம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகளை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. கற்பனைக்குள்ளேயே மிதந்து கொண்டிருக்கும் பொழுது முயற்சிகளை செய்வதற்கும் மனது வந்துவிடாது. உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய வெற்றியை சர்வ நிச்சயமாக உன்னால் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன்னால் எளிதாக ஏற்றுக்கொண்டு விட முடியும். துன்பமும் துயரங்களும் வந்தாலும் அதை உன்னால் எளிதாக வெற்றி பெற்று உனக்கானதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். ஆனால் என் பிள்ளை, நீயோ அந்த கற்பனைக்குள்ளேயே மிதந்து கிடப்பதனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் உன் குலதெய்வம் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, பணிந்து போவதனால் ஒருவரை கோழை என்று சொல்லிவிட முடியாது. உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று அர்த்தத்தை தான் நீ வெளிப்படுத்துகின்றாய். ஆனால் அது அவர்களுக்கு புரிவதில்லை. என் பிள்ளையே, எந்த நேரம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும். கடந்து சென்றவை அத்தனையுமே பாதைகள் அல்ல, நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதனை மறந்து விடாதே. எங்கு இருந்தாலும் சரி நீ தனியாக தெரிய வேண்டும். தன்மானத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி. இதைத்தான் உன் குலதெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றது. இது மட்டும் உனக்குள் எந்நாளும் நின்றுவிட்டது என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது. யாராலும் உன்னை எந்த ஒரு வார்த்தைகளாலும் காயப்படுத்தி விடவும் முடியாது. என் பிள்ளையே, சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதுதான் சிறந்தது. நீ அங்கே ஒருவரிடத்தில் உன்னை நிரூபிக்க பல முயற்சிகளை செய்து தோற்று போய் கொண்டிருக்கின்றாய். இந்த தோல்வியினால் உன் வாழ்க்கையில் பாதி நல்ல நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. யாருக்கும் இங்கு யாரையும் நிரூபித்து எதுவும் ஆகிவிடப் போவதில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்றாலே போதும். அதுவே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னை மதிக்கின்ற இடத்தில் பணிந்து நின்று, உன்னை எதிர்க்கின்ற இடத்தில் துணிந்து நின்று, உன் குலதெய்வத்தின் அன்போடு நீ வெற்றியை பெற்றுவிட எப்பொழுதுமே தயாராக இருந்து விட வேண்டும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு பிடித்தது போல நீ வாழ்வதில்தான் இருக்கின்றது உன்னுடைய அடையாளம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வதற்கு. உன்னுடைய அடையாளத்தை நீ நிரூபிக்க உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை சரியான முறையில் நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும். உனக்கான நேரங்களை நீ ஒருபொழுதும் வீணடித்து விடாதே. உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களினுடைய வெற்றியின் ரகசியம் இந்த வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவர்கள் ஒருபொழுதும் அவர்களின் பழைய நிலையை மறக்காததுதான். உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் தான் இந்த வாழ்க்கையில் இருந்த நிலையை மறக்காமல் இருந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே அவர்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன்னுடைய உழைப்பை நம்பி செய்யும் எந்த ஒரு செயலும் ஒருபோதும் தோற்பது கிடையாது. வெற்றி நிச்சயமாகும். தன் உழைப்பை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்கள் நினைப்பது உறுதியான விஷயமாக மாறிவிடும்.
அவர்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே அவர்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நன்மையோ தீமையோ, இன்பமோ துன்பமோ எதுவாகவே இருந்தாலும் சரி, என் பிள்ளையை அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும், நமக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டதே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணாமலும் நீ வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குலதெய்வம் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றது. என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.